செயல் திரும்பி வரும். நாம் செய்யும் நல்லதும் கெட்டதும் ஒரு நாள் நமக்கே திரும்பி வரும். அதுதான் கர்மாவின் சட்டம். யாராவது மற்றவரை காயப்படுத்தினால், காலம் தாமதமாகினாலும் அதன் விளைவு அவரை தேடி வரும். நல்ல செயல் வீணாகாது. நீங்கள் யாருக்கும் உதவினால் அது மறக்கப்படாது. கர்மா அதை ஒரு நாள் நல்ல பலனாக திருப்பித் தரும். அவசரம் கர்மாவுக்கு இல்லை. கர்மா உடனே தண்டனை தராது. ஆனால் சரியான நேரத்தில் சரியான பதிலை தரும். பொறுமை வைத்தவன் வெற்றி பெறுவான். உங்களை ஏமாற்றியவர்களைப் பார்த்து கோபப்பட வேண்டாம். பொறுமையாக இருங்கள். கர்மா தன் வேலையை செய்யும். நம்பிக்கை துரோகம் பெரிய பாவம். ஒருவரின் நம்பிக்கையை உடைப்பது பெரிய தவறு. அதற்கான விளைவுகளை கர்மா கண்டிப்பாக கொடுக்கும். உண்மை எப்போதும் மேலே வரும். பொய் சில காலம் வெல்லலாம். ஆனால் கர்மா உண்மையை ஒரு நாள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். தன்னம்பிக்கை முக்கியம். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவலைப்படாமல் நம்முடைய நல்ல செயல்களில் கவனம் செலுத்த வேண்டும். தீய எண்ணம் கூட கர்மாவை உருவாக்கும். செயல் மட்டுமல்ல, எண்ணங்களும் கர்மாவை உருவாக்கும். அதனால் நல்ல எண்ணம் வைத்திருக்க வேண்டும். கர்மா தவறாது. உலகத்தில் பல விஷயங்கள் தவறலாம். ஆனால் கர்மா மட்டும் ஒருபோதும் தவறாது. சுருக்கமாக, நீங்கள் விதைப்பதுதான் நீங்கள் அறுப்பது. இதுவே கர்மாவின் மிகப்பெரிய உண்மை.